பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். ஆண்டவர் ஐயா, நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது, எல்லாம் அனுபவிக்கிற தகுதி உண்டு. ஆனால் அவைகளெல்லாம் நமக்கு என்ன இருக்காது, தகுதியாக இராது. அதனால் இப்படித்தான் வாழணும். கிறிஸ்தவ ஜீவியம் ஒரு சௌபாக்கிய ஜீவியம். ஆனால் அதில் எப்படி வாழ வேண்டும், எனக்கு அன்பானவர்களே, நமக்கு எழுதி வச்சிருக்கார். ஏன்னா இது கடைசி காலம். மனைவி இருக்கிறவங்க இல்லாதவங்க போல வாழணுமா, அழுகுறவங்க அழாத போல வாழணுமா, சந்தோஷப்படுறவங்க சந்தோஷப்படாதவங்க போல இருக்கணுமா. அனுபவிக்கிறதுக்கு எல்லாம் இருந்தும் அதை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறத உணரணுமா. ஏன்னா கடைசி காலத்தில் நமக்கு எப்படியெல்லாம் மனுஷர்கள் மாறுவாங்க. அன்னைக்கே சொல்லிட்டு போயிடார், காயின் அன்னைக்கே மாறினவன், அதனால் அவனை போல இருந்துடாதீங்கன்னு சொன்னவர் நமக்கு எப்படி வாழணுங்கிறதையும் சொல்லி வைத்தார். உங்களுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் தயவு செய்து தேடி 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துக்கு மறுபடியும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன்னா தீமோத்தேயுக்கு பவுல் அநேக காரியத்தை எழுதினார். 2 தீமோத்தேயு 4:10 ஆசையை குறித்து எழுதினார். தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்க பட்டணத்திற்கு போய்விட்டான் என்று ஆசை அதை குறித்து எழுதினார். எவ்வளவு பெரிய ஊழியக்காரனுக்கு ஆசைங்கிறது விடமாட்டேன். ஆகையினால தான் நமக்கு சொல்றாரு, இப்படித்தான்ப்பா இருக்கணும். கடைசி காலத்தில் எப்படி ஆயிடுவாங்க, நீ அப்படி ஆயிராதேங்கிறதுக்கு எழுதி வச்சிருக்கார். கடைசி காலத்தில் மனிதர்கள் எப்படி மாறுவாங்களாம், தற்பிரியராய், பணப்பிரியராய், வீம்புக்காரராய். எனக்கு அன்பானவர்களே, இந்த 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தை கையில் எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பாடுவோமா? அதிகாலையில் உன் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. அன்பு நேசனே திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன்.
சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாய் மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாய் மாற வேண்டும். என் தேச எங்கும் உம் நாமம் சொல்ல வேண்டும். என் தேச எல்லை எங்கும் உம் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. எல்லாம் எடுத்திருப்பீங்க. வாசிக்கலாமா? 2 தீமோத்தேயும் 3ஆம் அதிகாரத்தில் கடைசி காலத்தில் மனுஷர் எப்படி மாறுவாங்க, நம்ம மாறக்கூடாது, அதுக்காக இப்படி தான் இருக்கணும்னு எழுதி வச்சிருக்கார். மேலும் கடைசி நாட்களில் ஆ கொடிய காலங்கள் வரும் கொடிய காலங்கள் வரும் என்று அறிந்து கொள்ள வேண்டும். எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியரை குறித்து முதல்ல சொன்னேன். 2வது பணப்பிரியர். ஏன்னா இன்னைக்கு பணம் தான் மனுஷனை கடைசியில் என்ன செய்யுது, பாதாளத்தில் கொண்டு போய் சேர்க்குது. பணம் பணம் பணம். இன்னைக்கு எத்தனை பேர் இந்த பணத்தினால தான் ஐயா வேதனை வேதனை வேதனை. ஆனால் அது இல்லாமல் வாழ முடியாது, வேணும். ஆனால் அளவோடு இருந்தால் ஆசீர்வாதம், அளவுக்கு மிஞ்சினா அமுதமும் நஞ்சு. அதனால தான் நீதிமொழிகள் 27:7 வாசிக்கிறோம், திருப்தி அடைந்தவன் தேர்கூட்டையும் மிதிப்பான், பசியுள்ளவனுக்கோ கசப்பும் தித்திப்பாயிருக்குமா. எனக்கு அன்பானே, திருப்தி அடைஞ்சவன் தேன் கூட மிதிக்க வேண்டியது வரும். அதனால தான் பாருங்க, சில நேரம் தண்ணி போகிற பைப்புக்குள்ளே கூட பணத்தை கொண்டு வைக்கிறான். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்போ செக்கப் பண்ணும்போது பார்த்தீங்களா, பைப்பில் வந்து பணமாக வந்துச்சு. தண்ணி தான் வர பார்த்துருக்கேன், பணமாலாம் வருது, எப்படின்னு தெரியல. பண ஆசை மனிதனுடைய எல்லா தீமைக்கு வேறு அதுதாங்க. அதுக்காக பணம் வைக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஏன்னா ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கே அவர் தான் பலன் தருகிறார். ஐஸ்வர்யம் எப்படி வரணும்? 1 நாளாகமம் 28:12 படி ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, அதுதாங்க ஆசீர்வாதம். ஆமென். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்த முடியும், பலப்படுத்த முடியும் உம்முடைய கரத்தினால் ஆகும். அதை மறந்துடக்கூடாது. எப்பேற்பட்ட பஞ்சத்தில் வாழ்ந்தவனை கூட உயர்த்தி வைப்பார். என்ன மாதிரி ஒன்றுமே இல்லாமல் வாழ்க்கையில் எல்லா சொந்தம் விட்டு ஒன்றுமே இல்லாமல் வந்தவரை இன்னைக்கு உங்கள் முன்னாடி கொண்டாந்து நிப்பாட்டினார். அவருடைய மேன்மை அவர் தான் மகிமைப்படுத்தினார். எனக்கு அன்பானவர்களே, கடைசி காலத்தில் மனுஷன் எப்படிலாம் மாறுவான்? தற்பிரியராய் மாறுவான், பணப்பிரியராக மாறுவான். அடுத்தாப்புல என்னது? வீம்புக்காரர். ஏன்னா அநேக நேரங்களில் வீம்பு பேசுறதுக்கு எது இடமாயிரு தெரியுமா? 73ஆம் சங்கீதத்துக்கு உங்களுடைய வேதத்தை திருப்புங்க. துன்மார்க்கர், அதாவது சுத்த இருதயம் உள்ளவர்களாகி இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகத்தான் இருக்கிறார். ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று துன்மார்க்கருடைய வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகி அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். வீம்புக்கார மேல நமக்கு பொறாமை வரலாமா? வந்துருதே. ஏன்னா துன்மார்க்கன்னு தெரியுது, நமக்கு பாடுறோம். என்ன பாடுறோம்? துன்மார்க்கேது கொள்ளாமல் தெய்வ பயத்தோடு என்றுமே, துன்மார்க்கேது கொள்ளாமல்
தெய்வ பயத்தோடு என்றுமே ஆவியினால் உள்ளம் நிறைந்து சங்கீத கீர்த்தனம் பாடு. உள்ளம் நிறைந்து சங்கீத கீர்த்தனம் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு என் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. சரீரம் ஆத்துமா ஆவியானாலும் சோர்ந்து போகும் வேளையில் எல்லாம். சரீரம் ஆத்துமா ஆவியானாலும் சோர்ந்து போகும் வேளையில் எல்லாம். துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலம் கிடைக்கும். துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. எனக்கு அன்பானவர்களே, துன்மார்க்கர்னு சொல்லிட்ட பிறகு அவன் வாழ்க்கையை நம்ம பார்க்கலாமா? பார்க்க கூடாது. ஏன்னா ஆலயத்துக்கே துன்மார்க்கர் போக்குவரக்குமா இருக்க கண்டேன் பிரசங்கில சொல்றார். துன்மார்க்கருடைய வாழ்வை நம்ம பார்க்கும்போது அவன் வீம்புக்காரன். நாமளும் வீம்புக்காரன் ஆயிடக்கூடாது. ஏன்னா மனுஷர்களுக்கு கடைசி காலத்தில் வீம்புக்காரர் ஆவாங்க. துன்மார்க்கருடைய வாழ்வை நான் பார்க்கும்போது வீம்புக்காரராகி அவர்கள் மேல் பொறாமை கொண்ட. ஏன்னா அவன் சாகிற வரைக்கும் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா கிட்ட போய் பாருங்க, அப்பதான் தெரியும் எத்தனை பேர் இன்னைக்கு ராத்திரி தூங்காம இருக்கான்னு தெரியாது. ஏன்னா எந்த நிமிஷம் என்ன வருமோ, எப்போ வருமோ, எப்படி ரூபத்தில் வருமோ தெரியாது. திடீர்னு காலையில் டிவியில் பார்த்தா நள்ளிரவு முதல் நள்ளிரவு முழுவதும் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினார்கள். எனக்கு அன்பானவர்களே, சாதாரணமாக பாருங்க, துன்மார்க்கருடைய வாழ்வில் என்னைக்கு நாம் நினைக்கிறோம் வீம்புக்காரனாய் அவர்கள் மேலே நம்ம பொறாமை கொள்கிறோம். துன்மார்க்கருடைய வாழ்வை நான் காணும்போது எனக்கு ஒன்று மட்டும் விளங்குது, அவன் வீம்புக்காரன். ஆனால் எனக்கு பொறாமை வருது. எப்படி வருது? மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்களில். அப்படி நினைக்கிறோம். இடுக்கண் என்றால் என்ன? வள்ளுவர் சொன்னார், இடுக்கண் வருகால் நகுகன்னார். யாராவது துன்பம் வரும்போது சிரிப்போமா? ஆனால் வள்ளுவர் சொன்னார் சிரிக்கணும். ஆனால் பிரசங்கி என்ன சொன்னார்? 7ஆம் அதிகாரத்திலே 7-8 வசனத்திலே வாசிக்கிறோம். இடுக்கண்ணானது ஞானியை கூட பைத்தியக்காரனாக மாற்றிவிடும், பரிதானம் இருதயத்தை கெடுக்கும். மறந்துடாதீங்க, இடுக்கண் வந்தா எவ்வளவு பெரிய ஞானியும் பைத்தியக்காரனை போல போற. எப்படா என்னடா செய்ய, ஒரு வழியும் இல்லாமல் சிக்கிக்கிறோம். வீம்புக்காரராகி அவர்கள் பொறாமை கொண்டவுடன் நமக்கு தெரியுது மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண் இல்லாமல் இருக்கு. கிட்ட போய் கேளுங்க, எப்போ எந்த நிமிஷம் என்ன இடுக்கண் வரும் தெரியாமல் தான் பதறி போய் நிற்கிறான் நிறைய பேர். அளவுக்கு அதிகமாக வச்சுருந்தா தூக்கம் வராதுங்க. அளவோடு இருந்தால் சந்தோஷம் வாழ்க்கை. எதுலேயுமே அளவு மிஞ்சக்கூடாது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு நம்ம நாட்டில் ஒரு பழமொழி சொல்லி கொடுத்தான்.
ஏன்னா எங்கள் இதில் ஒருத்தர் தங்கியிருந்தார். உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அவருக்கு ஆசை, சாப்பிட்றதுல ரொம்ப ஆசை. ஏன்னா சிலர் வாழ்கிறதுக்காக சாப்பிட்றவனு உண்டு, சாப்பாடே வாழ்க்கையானவனும் உண்டு. இவருக்கு சாப்பாடு 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 தான், கடைசி வரைக்கும் சாப்பாடு தான். ஒரு நாள் விளையாட்டு போல் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டாங்க, 25 முட்டை அவிச்ச தின்றுவியான்னார். அது என்ன சாதாரணன்னார். 24 முட்டை தின்னார். 25வது முட்டை திங்கும்போது மொத்தமாக வெளியே வந்துச்சு எல்லாம். என்ன பிரயோஜனம்? அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சாகி போயிடும். தேனை சாப்பிட்டாலும் மட்டா சாப்பிடுன்னு சாலமோன் எழுதி வைத்தான். தேன் நல்லதுதான், ஆனால் மிதமிதி சாப்பிட்டா என்ன ஆகும்? வாந்தி பண்ணுவார். ஆமாம். துன்மார்க்கருடைய வாழ்வை நாம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்கவும் கூடாது, பார்க்கவும் கூடாது. நமக்கு பார்க்கும்போது அது எப்படி தெரியும்? மரண பரியந்தம் இடுக்கனே அவர்கள் இடுக்கன் வருவதில்லை. அவர்களுடைய பலன் உறுதியா இருக்கிறது. எத்தனை பேருடைய பலன் உறுதியா இருக்கிட்ட போய் பாருங்க. வெளியே எழுதி போட்டுருப்பான், வாதை உன் கூட அறுத்து உள்ள போனால் 4 பேர் கட்டில் போட்டு படுத்திருக்கான். என்ன கேட்டா சுகர் பிரதர், ப்ரெஷர் பிரதர். ஒருத்தரை எனக்கு சொன்னது வேடிக்கையாக இருந்துச்சு. ஒருத்தர் காலையில் 5 மணி சர்ச்சுக்கு போயிடுவார். ஒரு அம்மா, வயசான அம்மா கேட்டாங்க, அண்ணாச்சி இந்த குளிர்காலத்தில் எப்படி அண்ணாச்சி காலையே இருந்துச்சு, குளிரோடு இருந்துச்சு போயிருங்க, அவ்வளோ பக்தியா அண்ணாச்சி? அதெல்லாம் இல்லைக்கா, கொஞ்சம் கொஞ்சமாக ஒயின் குடித்தா உடம்புக்கு நல்லதாக்கா, அங்கே உடனேனார். சில நேரங்களில் மனுஷனுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியாது. துன்மார்க்கனுடைய வாழ்வை நாம் பார்க்கும்போது தூரத்து பச்சை கண்ணுக்கு குளிச்சு, இக்கரை மாட்டுக்கு அக்கறை எப்படித்தான் தெரியும்? பச்சையா தனி பழமொழி உண்டு. துன்மார்க்கருடைய வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகி அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். மரண பரியந்தம் அவருடைய இடுக்கண் வருவதில்லை, அவர்கள் பலன் உறுதியாய் இருக்கிறது. நரர்படும் வருத்தத்தில் நரர்னா இந்த பூமியில உள்ள வருங்க வருத்தப்படுவதில் அவர் அகப்படார்கள். மனுஷர் அடையும் உபாதையை அடையார்கள். ஆகையால் பெருமை சரப்பணியை போலவும் அவர்களை சுற்றிக் கொள்ளும், கொடுமை ஆடையை போல மூடிக்கொள்ளும். அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது, அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது. அவர்கள் சீர்கெட்டு போய் அகந்தையாய் கொடுமை பேசுகிறார்கள், இருமாப்பாய் பேசுகிறார்கள், தங்கள் வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள். அவர்கள் நாவு பூமி எங்கும் உலாவுகிறது. ஆகையால் அவருடைய ஜனங்கள் இந்த வழியாகவே எப்படி வந்துச்சு அப்படி ஒரு நாள் மொத்தமா போயிருது. நாம நினைக்கிறோம் அவரும் நல்லா இருக்காரு, வீம்புக்காரரா போயிடக்கூடாது. எனக்கு அன்பானவர்களே, வீம்பு நமக்குள்ள வைக்கவே கூடாது. ஏன்னா அந்த காலத்தில் பெண்களுக்கு கூட ஒருத்தர் புத்தி சொன்னார், வாதம் வம்பு பண்ணக்கூடாது, பெண்கள் வகையில்லா பொருளை வேண்டி புருஷனிடம் எப்போதும் வாதம் வம்பு பண்ணக்கூடாதுனார். அதை சொன்னவர் இன்னொரு வார்த்தை சொன்னார், 50 ரூபா சம்பளக்காரன் முன்னாட்டி 9 தடவை காப்பி குடிக்கக்கூடாதுனார். அது ஆபத்துனார். மற்றவர்களை போல நாம எதிர்க்கூடாது, நமக்கு இப்படித்தான் வாழணும் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறார். துன்மார்க்கனுடைய வாழ்வை நான் காணும்போது அவன் வீம்புக்காரன் தெரியுது, ஆனால் பொறாமை எனக்குள்ள வந்துடுது. அதனால தான் வேதம் சொல்லுது, நீதிமொழிகள் 23:17 வாசிக்க கேட்போம். மிக அழகா எழுத இருக்கிறார். பாவிகள் மேல் உன் இருதயத்தை பொறாமை கொள்ள ஒட்டாதே. நாள்தோறும் கர்த்தரை உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. நீ நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு, நிச்சயமாகவே முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. என்ன உன் நம்பிக்கை ஏன் வீண் போகுதுன்னா, பாவிகள் மேல பொறாமை கொள்ளவே கூடாது. ஏன்னா பாவி அப்படின்னு சொல்லமே, அந்த பாவிக்கும் புகலிடம் தரத்தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். நாம பாடுறோம், பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே, பரிசுத்தரே பாவமானாரே, பரமான சிலுவையை சுமந்தவரே, பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே.
பாவிகள் மேலே உன் இருதயத்தை ஒரு நாள் என்ன செய்யாத, பொறாம கொள்ள விடாத. அதனால தான் நம்ம நம்பிக்கை என்ன செய்யுது, வீண் போகுது. எனக்கு அன்பானவர்களே, வீம்புக்காரராக வாழவே கூடாதுங்க. நமக்குள்ளே என்னைக்கு ஆண்டவருக்குள்ளே வரோமோ சகலவித கசப்பும் கோபமும் மூர்க்கமும் வைராக்கியம் எல்லாம் நம்ம விட்டு என்ன செஞ்சிடணும், ஓடி போயிருக்கணும். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, நல்லது. ஆனால் இதுக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? ஒரு வார்த்தை, ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சி வரணும்னா தொலைக்காட்சி நிகழ்ச்சியும் ரெக்கார்டிங் சேர்த்து 5000 செலவு வந்துடுது. ஏன்னா தொலைக்காட்சிக்கு 4000, ரெக்கார்டிங் பண்ணால் தான் அங்கே அனுப்ப முடியும். ஏன்னா முந்தி காலத்தில் மாதிரி சிடியெல்லாம் இப்போ கிடையாது, எல்லாம் மெயில் வழியாக தான் அனுப்பணும். ஒவ்வொரு நாளும் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லை, எனக்கு அன்பானுளே, நீங்கள் நினைக்கலாம் ஒருவேளை எதுவும் ஃபாரின் பண்ணு உண்டா? கிடையாது. எங்கள் சபையை வந்து பாருங்கள், 2 கண்ணு தெரியாத சபை, பார்வையற்ற மக்கள் நிரம்பி, கரண்ட் பில்லு கூட அதில் காசு வராது. அப்போ ஏன் அந்த சபையை நடத்துறீங்க? ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையணுமே, அதுதாங்க இயேசுடைய தாகம். 2 கண்ணும் தெரியாட்டாலும் அவங்களும் நரகம் எங்கே போயிடக்கூடாது, நரகத்துக்கு போயிடக்கூடாது, பரலோக ராஜ்யத்துக்கு என்ன செய்யணும், போய் சேரணுமே. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் இந்த சபைக்காக ஜெபிங்க. நான் ஒவ்வொரு நாளும் திருநெல்வேலியெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களை அழைச்சிட்டு வர வேனுக்கு மட்டும் 16000 ரூபா வாடகை கொடுக்குறோம் மாதம். ஒவ்வொரு வாரத்துக்கு 4000 ரூபா, வருஷத்துக்கு 1,92,000 ரூபா வந்துடுது. ஆண்டவர் இதில் ஒரு வேனை யாரை கொண்டாந்து கொடுப்பாருன்னா அவங்க பேர்லேயே கூட இருந்துட்டு போகுது. ஆலயத்தில் கூப்பிட்டு வரக்கு ஒரு டிரைவரை போட்டால் முடிஞ்சு. ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம், கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா செலவு வந்துடும். டிரைவர் படியெல்லாம் சேர்த்தா ஒரு 5 வருஷம் சேர்ந்தா போதும் அந்த வேலை. ஆனால் 15 வருஷத்துக்கு மீதி கூட லாபம். ஆண்டவர் தான் எழுப்பணும், அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் வரும்போது நான் சாப்பிடாமல் அனுப்புனதில்லை. ஏன்னா ஒருத்தர் பொள்ளாச்சியில் ஒருத்தர் இருக்கார், அவர் ஒரு மொத்த வியாபாரி, பேர் சொல்லக்கூடாது ஏன்னா அது தப்பு, யாருடைய பேரையும் பிரஸ்தாபம் பண்ணக்கூடாது. அவர் இந்த ஜீரகம், மிளகு, கடுகு இதெல்லாம் வியாபாரம் பண்ணுவார். அவர் என்ன செய்வார் தெரியுமா, மாதம் ஒரு சின்ன சீரகம், பெரிய சீரகம், வெந்தயம், கடுகு இதெல்லாம் ஒரு 5 கிலோ 10 கிலோ இப்படி அனுப்புவார். ஒவ்வொருத்தருக்கும் இதில் 100 அதில் 100 போட்டு குடும்பத்துக்கு இந்த மசாலா பொருட்களை கொடுக்கறதுக்கு தேவன் அவரை கொண்டு உதவி செய்து வருகிறார். அவருடைய குடும்பத்தாருக்காய் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னு நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை நீங்களும் இப்படிப்பட்ட தொழில் இருப்பீங்கன்னா, ஐயோ இப்படி கூட கொடுக்கலாமா, தாராளமாக, தவறே கிடையாது. எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், ஐயா இதுக்கு எப்படி உதவி செய்கிறது, நாங்கள்லாம் தள்ளி இருக்கிறோமே. எத்தனையோ காரியம் உண்டு. திருநெல்வேலியில் ஆண்கள் மட்டும் வயதானவங்க தங்க வச்சுருக்கோம், பார்வையில்லாதவங்க, இவங்களுக்கு இன்னொரு அறை கட்டப்படணும், அதுக்காக ஜெபிங்க. மதுரையில் பெண்கள் வச்சுருந்த இடத்துல இப்போ வைக்க முடியாதபடிக்கு 20 வருஷம் ஆனதுனால அந்த ஓடுகள்லாம் போயிடுச்சு. திருப்பி எடுத்துகிட்டு ஓடு போடக்கூடாது, சென்ட்ரிங் போடணும். அதுக்கு அன்றைக்கி இன்ஜினியரை கொடுக்கட்டே 6 லட்ச ரூபா. நாங்கள் நீங்கள் நினைக்கலாம், ஐயோ 6 ஆண்டவர் பார்வையில் இது லேசான காரியங்க. அவருடைய பார்வையில் ஐஸ்வர்யம் கனமும் அவர்கிட்ட இருக்குது. அவர் நினச்சா ஆசீர்வதிப்பார், ஒருத்தரை கொண்டு ஆசீர்வதிப்பார். நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே தாராளமாக சொல்லலாம். எப்படி உதவி செய்ய அப்படிங்கன்னா, இதில் 2 நம்பர் ஜிபே, ஃபோன்பே வந்துக்கிட்டே இருக்கும், நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை ஐயா நான் சுவிசேஷ பணிக்காகத்தான் கொடுக்கணும் அப்படின்னு எஸ்பெஷலி விரும்பினால் அதுக்கு என்கிட்ட கேளுங்க, அதுக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டே இருக்குது தரேன். ஐயா இந்த சமூக சேவை, பார்வையற்றவர்களுக்கு உணவு கொடுக்க, உதவி கொடுக்க, இதுக்கெல்லாம் உதவலாமா, தாராளமாக உதவலாம். அதுக்கு எனக்கு வரிக்கு வைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நம்பர் இருக்குது, நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஆண்டவர் கொடுக்குறதுக்கு எனக்கு என்னையா கணக்கு வேண்டியிருக்கு, அவர் கொடுத்த கணக்கு பார்த்தா எத்தனை, நான் செஞ்சது கொஞ்சம்னீங்கன்னா அதை பற்றி யோசிக்க வேண்டாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. எத்தனையோ பேர் செய்வினை கட்டுகளினாலே தங்கள் வீடுகளுக்குள்ளே நிம்மதி இல்லாமல் இருப்பது என் ஆவியிலே. அநேகர் இரவில் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறீங்க,
ஐயா, ஏதோ எனக்குள்ள ஒரு நிம்மதி இல்லை. எங்கள் வீட்டில் நாங்கள் வெளியே போயிட்டு வர்றதுக்குள்ள என்னென்னலாமோ கிடக்கையா, எனக்கு பயமாக இருக்குது. பயப்படாதீங்க. இஸ்ரவேலுக்கு விரோதமாய் மந்திர குறியும் கிடையாது, யாக்கோபுக்கு விரோதமாய் மந்திரமும் கிடையாது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் ஆக்கினைகளை அகற்றிட்டீங்க, என் சத்துருக்களை விலக்கிட்டீங்க, இஸ்ரவேலின் ராஜா என் நடுவில் இருக்கிறீங்க, நான் தீங்கை காண மாட்டேன்னு விசுவாசத்தோட செப்பனியா 3:15 சொல்லுங்க. கர்த்தர் அதை வாய்க்க செய்வார். இன்றைக்கும் திருமண நாள், பிறந்த நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கையிலிருந்து கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஐயோ, என் புருஷன் எல்லாவற்றையும் குடித்து அழித்து விடுகிறாரே, என் குடும்பத்தில் ஒரு மனமகிழ்ச்சி நாள் வருமா என்று கண்ணீர் வடிக்கிற சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஐயோ, என் பிள்ளை தகப்பனை போல மாறிவிட்டானே என்று, தீய பழக்கத்திற்கு அடிமையாகி விட்டானே என்று கண்ணீர் வடிக்கிற தாய்களுக்காய் ஜெபிக்கிறேன். என் மகளையும் ஒரு திருமண கோலத்தில் பார்க்க முடியுமா என்று எளிமையான நிலையில் வீட்டுக்குள்ளது புலம்புகிற அன்பு சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன். திருமணமாகியும் என் மகளுக்கு இத்தனை வருஷமாக ஒரு குழந்தை இல்லாதனால ஐயோ எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குமா நம்பி இருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். படுக்கையை விட்டே எந்திரிக்க முடியாம ஐயோ நான் பிறருக்கு பாரமாக இருக்கிறேனே கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்க என்றார் இயேசு. அவர் திக்கற்றவர்களாய் விடுவதில்லை. உங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை தருகிற நாள். எரேமியா 33:14 படி இதோ நாட்கள் வரும் என்று சொன்னவர் அதை நிறைவேற்றும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசை இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.